Hello. So இது வந்து ஃபைனல் எபிசோட் ஆஃப் பிகினர்ஸ் டுட்டோரியல் சீரீஸ். இந்த டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி மிஸ் பண்ண கொஞ்சம் எலமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவிட் டிப்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் டேப்பில் நம்ம இந்த ஓப்பனிங் ஆப்ஷனை பற்றி பார்த்துக்க மாட்டோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வாலில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் க்ரியேட் பண்ணால் ஸோ எடிட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஓப்பனிங்கில் போய் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாலை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே ஓப்பனிங் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதற்கு ஏரோஸ் யூஸ் பண்ணி ஓப்பனிங்கோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ கர்வ்டு வாலில் வந்து நம்மளால் ஓப்பனிங்ஸ் வந்து எடிட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ கர்வ் வால்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் க்ரியேட் பண்ணால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரூஃபில் வந்து பைஃபேஸ் ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ரூஃப் மாதிரிப்பட்ட எலமெண்ட்ஸில் வந்து ஓப்பனிங்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் எங்கே உங்களுக்கு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கோட ப்ரொஃபைலை ட்ராப் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஷாஃப்ட் ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃப்ளோர்ஸில் வந்து கட் அவுட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஏரோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளோரில் வந்து ஷாஃப்ட் கட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஏரோஸை அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோர்மர் ஆப்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி 2 ரூஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ரூஃபை கட் பண்ணுற மாதிரி ஒரு ரூஃப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ரூஃப் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடிஃபையர் ஆப்ஷனில் போயிட்டு ஜாயின் ஆர் அன்ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 2 ரூஃபையுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தா தெரியும் நம்ம ரூஃப் ஜாயின் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோர்மர் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண ரூஃப் கீழே கட் அவுட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோர்மர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் ரூஃபை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பிக் ரூஃப் கொடுத்துட்டு நம்ம செகண்ட் க்ரியேட் பண்ண ரூஃபை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அதோட ப்ரொஃபைல் வந்து அதில் வந்துடும். அதுக்கப்புறமா ப்ரொஃபைலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தா தெரியும் நம்ம ஜாயின் பண்ண ரூஃப் கீழே கட் அவுட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வியூஸ் டேப் போயிட்டு விண்டோஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ஸ்விட்ச் விண்டோ. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வியூலேருந்து இன்னொரு வியூக்கு ஜம்ப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் க்ளோஸ் இன்ஆக்டிவ் வியூ. ஸோ இதை கிளிக் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட் விண்டோ தவிர வேறு எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது டைல் வியூ. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஓப்பனில் இருக்கிற எல்லா வியூஸுமே ஒரே ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது டேப் வியூ. ஸோ இதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வியூ மட்டும் என்லார்ஜ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ப்ரௌசிங் ஆப்ஷன் வேணுன்னா வைக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரௌசர் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசரை வந்து ஆஃப் பண்ணிட்டு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரௌசரோட ஷார்ட்கட் பிபி, இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் போதும். அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணால் அகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஆப்ஷனில் போய் ப்ராஜெக்ட் ப்ரௌசரை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அகெயின் ரைட் கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிப்பீட். ஸோ இதை கிளிக் பண்ணால் நீங்கள் ப்ரீவியஸாக என்ன ஒர்க் பண்ணீங்களோ அது திருப்பி வந்துடும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோம். ஸோ அதே ஆக்ஷன் வந்து ரிப்பீட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ரிப்பீட் கமாண்ட். ஸோ இதில் பார்த்தா நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண 5 கமாண்ட் வந்து இதில் லோட் ஆகி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபைண்ட் இன் ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற வியூ ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் எதிர இருக்குதுன்னு இது காட்டும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஜூம் இன் ரீஜியன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஜூம் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், அந்த இடம் ஜூம் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஜூம் அவுட் 2x. ஸோ இதை கிளிக் பண்ணால் 2x டைம் ஜூம் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறமா ஜூம் 2 feet. ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் சைஸில் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஜூம் இன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிப்பீட் ஆக்ஷன். ஸோ நான் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வால் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா டோர் கமெண்ட் கொடுத்து டோர் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ அகெயின் எனக்கு வால் ட்ராப் பண்ணால் நான் ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அகெயின் நான் இப்போ டோர் ட்ரா பண்ணால்
நான் அகெயின் வந்து என்டர் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டோர் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ரிப்பீட் ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ ரெவிட்டில் நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண 2 கமெண்ட்ஸை வந்து இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் அவங்க கிளைண்ட்டுக்கு இல்லைன்னா வேறு யாருக்காவது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரிவிட்லேயே எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து என்லார்ஜ் பண்ணால் சைட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரௌசர் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசரை ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற டூல் பாரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் மினிமைஸ் டு பேனல் பட்டன் ஆப்ஷன் அதிலே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் போதும் ஆர் மினிமைஸ் ஆகிரும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரௌசர் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரௌசர் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மிஸ் பண்ண எலமெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஃபர்தர் டுட்டோரியல்ஸ்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ரெவிட் மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரெயின் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை நிறைய பேர் இதோட இன்டர்ஃபேஸை பார்த்துட்டு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பிகினர்ஸ் ஸ்டேஜ்லேயே வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கிறது வரை டெய்லி 30 minutes to 1 hour வரை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஏதாச்சும் சும்மா எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரிவிட் டுட்டோரியல் சீரீஸ் நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த டுட்டோரியல் சீரீஸில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா ஏதாச்சும் அப்டேட்ஸ் ஃப்யூச்சரில் இருந்தாலோ நான் கண்டிப்பாக இதே பிளேலிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ரிவிட் ப்ராஜெக்ட் சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சீரீஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டாக்குமெண்டேஷன் லெவல் வர எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சீரீஸ் முடித்ததுக்கப்புறமா ரிவிட் ஃபேமிலி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுவரை நான் போட்ட டுட்டோரியல்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரிவிட் வந்து கம்ப்ளீட்டாகட்டே ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபேமிலிஸை பேஸ் பண்ணி ஒரு கிளியர் கட் பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த ரிவிட் டுட்டோரியல் சீரீஸ். அண்ட் ரிவிட் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் சீரீஸை ஷேர் பண்ணுங்கள்.